Hey friends, எல்லாத்துக்குமே வணக்கங்க. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எங்க மாடுகளுக்கெல்லாம் வந்து இனிமேல் 7-8 மாசத்துக்கு தீனி பிரச்சனையே இல்லைங்க. அத நாங்க எப்படி சேவ் பண்ணனும்ங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என் தாத்தாவோட நிலம் இருக்குங்க. ஹஸ்பண்டோட தாத்தாவுது. அது வந்து ஒரு ஏக்கர் நிலம்னு வெச்சுக்கோங்க. 1 ஏக்கர் நிலம் தான் இருக்கும். அது வந்து சின்ன வெள சோளம்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து 1 கிலோ 80 ரூபாய். நாங்க வந்து 100 கிலோ 8000 ரூபாய்க்கு வாங்கி போட்டு விட்டோங்க. அது வந்து புரட்டாசி மாசத்துலயே என்னமோ போட்டது. அப்பதான் மழை கொஞ்சம் இது இருந்தா தான் மேட்டாங்காட்டுல தட்டு வரும்னு சொல்லிட்டு அப்ப போட்டு விட்டோம். அது ஒரு 8000 ரூபாய் செலவு. தட்டு வந்து பாத்தீங்கன்னா அறுக்கிறதுக்கு கட்டற கூலி வந்து ஒரு 10000 ஆச்சு. மொத்தம் வந்து 18000 ரூபாய் செலவாயிருக்குது. நமக்கு வரவுன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல இப்போ ஒரு டிராக்டர் தட்டு வந்து 14000 வருதுங்க. 3 டிராக்டர் தட்டு நாங்க வந்து எடுத்துக்கிறோம். அப்ப 45000ல இருந்து 50000க்கு வருங்க. நம்ம அந்த செலவெல்லாம் 18000 போக மீதி நமக்கு லாபம் தாங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம்னா இந்த மாதிரி நிலம் இருக்குதுன்னா கண்டிப்பா அதை மிஸ் பண்ணிராதீங்க. யூஸ் பண்ணிக்கோங்க. போன டைம் வந்து தட்டே சேரலிங்க. நல்லாவே மழையும் இல்லாம தட்டு சேரவே இல்ல. நல்லா கேப் விட்டு நல்லாவே வளரல. இந்த தடவை பாத்தீங்கன்னா நல்லா growth இருக்கு தட்டு. யூரியா தான் போட்டோம். நல்லா நெருக்கமா தட்டு ஏகப்பட்ட தட்டு சேர்ந்திருக்குதுங்க. போர் போடுறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 800ன்னு 2 நாள் போட்டாங்க. அந்த வைக்கப்புல்லு இதெல்லாம் எல்லாம் சேர்த்தி எப்படியோ அதுல ஒரு 4000 5000 ஆயிருக்குங்க. இந்த தான் செலவு. நம்ம வந்து ஒரு 7-8 மாசத்துக்கு தீனே பிரச்சனை இல்லாம இருந்துக்கலாம் மாடுகளுக்கு. கறவை மாடுகள் இருந்ததுன்னா பச்சை இல்லைனாலும் நம்ம வருத்தப்பட தேவையில்லை. இந்த தட்டு இருந்ததுன்னா இது போட்டோம்னால இதுல பால் நல்லா இருக்குங்க. வைக்கப்புல் பாத்தீங்கன்னா ஒரு 100 கத்தை எடுத்தோம். 25000ங்க. ஒரு கத்தைக்கு 250 ரூபாய். ஏத்துறது 20 இறக்குறது 20ன்னா 25000 வைக்கப்புலுக்கு. இந்த செலவெல்லாம் நம்ம இது பண்ணிட்டோம்னா 7-8 மாசத்துக்கு வந்து நமக்கு தீனி பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சிட்டோங்க. ஏன்னா கரை அறுக்கிறப்ப தான் நம்ம வாங்க முடியும். நம்ம கரை இன்னும் அறுக்கல. இது வந்து பொன்னி டீலக்ஸ்ங்கறனால மாடு நல்லா சாப்பிடும்ட்டு இத எடுத்துட்டோம். போன டைம் ஏதோ கொஞ்சம் ஏமாந்து போனனால பில்லு கொஞ்சம் கரையின்னு வந்து நல்லாவே சாப்பிடலிங்க மாடு. உதறி அதே டஸ்ட் ஏகப்பட்ட டஸ்ட் வருது. அப்படிதான் போட்டுட்டு இருந்தோம். சரி இந்த தடவை காசு போடுறதே போட்டாலும் நல்லதா வாங்கி மாட்டுக்கு போடலாம். அதுகளுக்கு வயிறு நம்போணும்ல அப்படின்ட்டு நாங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம கரை அறுத்தா அது வந்து பாத்தீங்கன்னா ரேட் 150 160 அந்த மாதிரி தான் வரும். ஆனா அது வந்து பொன்னி டீலக்ஸ் இல்லைங்க. இட்லி குண்டு இந்த மாதிரி மாத்தி போடுவாங்க. சரி இது கொஞ்சம் எடுத்துட்டு அது கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இப்போ ரெண்டையும் போர் போட்டு பத்திரப்படுத்தியாச்சுங்க. எங்க நேரம் தட்டெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கிறப்போ ஒரு டிராக்டர் தட்டு கீழ இருக்குது. மழை தட்டு நனைக்கிறக்கே வந்த மாதிரி வந்துருச்சுங்க. சடன்னு மழை வந்து ஒரு அரை மணி நேரத்துல எல்லாமே நனைஞ்சு போச்சுங்க. மறுபடியும் வெயில் வந்து அதெல்லாம் காய வச்சு இப்போ பாத்தீங்கன்னா போரெல்லாம் போட்டு அமுத்தியாச்சு. இந்த மாதிரி வந்து நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா பெரிய மாட்டு பண்ணைகளுக்கு மாடு நிறைய இருக்கிறவங்களுக்கு தீனி வந்து ஒவ்வொரு நாளும் வந்து இவ்வளவு தீனி எடுக்கணும் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு அத டென்ஷன் இல்லாம இருக்கலாம்னு வெச்சுக்கோங்களேன். இப்போ கோந்தாலயே வந்து வெட்டுக்கு போனாங்கன்னா தான் உண்டு நமக்கு கிடைக்கும். வெட்டுக்கு போகல அப்படின்ட்டாங்கன்னா நம்ம அந்த அன்னைக்கு குழப்பத்திலேயே இருப்போம். ஐயோ இன்னைக்கு என்ன பண்றது பச்சைக்கு இப்போ தீனி இல்லையே அப்படின்ட்டு. மாடு தீனி பிரச்சனை இல்லாமல் இருக்கணும்னு நம்ம இந்த மாதிரி போர் போட்டு வச்சுக்கிறது நல்லது. இன்னொரு விஷயம் நாங்கள் தெரிஞ்சிட்டது என்னன்னா போர் போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த படுதா வாங்கி போடுறது இந்த சீட்டு தகரம் போடுறது இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்குங்க. படுதாவே மழை வந்து வெயில் அடிச்சு இத்து போய் ஒரு படுதா 3500 நாள் ஏகப்பட்ட செலவாகுது. அது கம்முன்னு நம்ம எந்த இடத்துல போர் போடுறோமோ அதுக்கு முன்னாடி 2 ஆங்கிள் கொடுத்து நம்ம வாட்டுக்கு ஒரு செவுரு மாதிரி இது பண்ணி விட்டோம்னா கூட கரெக்டா அது அடுக்கிக்கலாம். மழை வந்தாலும் பிரச்சனை இல்லை வெயில் அடிச்சாலும் பிரச்சனை இல்லை. படுதா வாங்குற செலவுக்கு நம்ம அப்படி பண்ணிக்கலாம்னு இருக்காங்க. அடுத்த தடவையிலேருந்து அப்படித்தான் பண்ணணும். ஏன்னா நனைஞ்சதுன்னா அவ்வளோ காசு கொடுத்து வாங்குறது வேஸ்ட்டாக போயிடுதுங்க. நாங்கள் அதனால அடுத்த தடவையிலேருந்து அப்படித்தான் பண்ணிடலான்ட்டு இருக்கிறோம். நீங்களே எப்படி பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் வந்து இப்போ ரிப்ளைவே பண்ண முடியல. ரீசன் வந்து என்னோட மாமா இறந்துட்டதுனால நான் ஊருக்கு போயிட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியலைங்க. இனிமேல் வந்து கண்டிப்பாக நான் ரெகுலராக சொல்கிறேன். நிறைய பேர்த்தோட டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தாங்க சாஃப் கட்டர் மிஷின் டீட்டெயில் சொல்லுங்கன்னு. அது வந்து நாமக்கல்ல KL என்டர்பிரைசஸில் வாங்கினோம். ரேட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்குறப்ப 28000ங்க. HP வந்து 1 HP தான். அப்புறம் பால் கறக்கிற மிஷினை பற்றி அது எல்லாமே வந்து நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கு. இன்னொரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க மாடு வந்து 5 மாசமா சனை ஊசி போட்டுட்டு இருக்கோம். ஆனால் சனையே நிற்க மாட்டேங்குது அப்படின்னு. 5 தடவை 5 மாதம் 10 மாதம் கூடி ஆகுங்க. 10 தடவை போடுங்க நீங்கள்.
5 மாதங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. செனை நிற்க மாட்டேங்குதுன்னு இந்த வேப்பெண்ணெய், நாட்டுக்கோழி முட்டை இதெல்லாம் கொடுங்க. செனை ஊசி போட்டதையுமே இதெல்லாம் கொடுத்தா கொஞ்சம் டக்குன்னு செட் ஆகும். இன்னொன்று வந்து ஹெச்எஃப் மாடாக இருந்ததுன்னா இந்த வெயிலுக்கு ஊசி போட்டால் கண்டிப்பாக நிற்காது. நீங்கள் வந்து அதுக்கு மேலே கூலிங்காக இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி விட்டுட்டே இருங்க. மாடு மேலே கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி தண்ணி ஊற்றி விடுங்க. ஃபேன் இருந்ததுன்னா ஃபேன் போட்டு விட்டே இருக்கலாம். கூலிங்காக இருக்கிறதுக்கு தண்ணி ஊற்றி விடலாம். ஃபாகர் இருந்ததுன்னா ஃபாகர் போட்டு விடலாம். இந்த மாதிரி ஏதாவது பண்ணால் கண்டிப்பாக செனை நிற்கும். நீங்கள் அது செனை நிற்கலின்னு வருத்தப்பட வேண்டாம். எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும் செனை நிற்கிறதுக்கு. ஒரு 10 தடவை 11 தடவை போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதனால் நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் தேவையில்லாமல். இந்த தட்டு தாங்க அப்படி வளர்ந்து பெருசாகி அப்படி அறுத்துருக்குறோம். இதுதான் அது முதல்ல எடுத்தது நான் ஆட் பண்ணி விட்ருக்கேன் கிளிப்பிங்ஸு. அப்புறம் வந்து இன்னொரு நண்பர் வந்து காய்ச்சல் வந்த மாடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் வந்து கரெக்டாக மறுபடியும் தீனி எடுத்து கொஞ்ச நாள் பால் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ திருப்பி பால் குறைஞ்சிருச்சு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரீசன் வந்து ஃபீடு மாற்றி பார்க்கலாங்க. ஃபீடு வந்து அதுக்கு ஒரு வேளை செட் ஆகலையா இருக்கலாம். நாங்களே வந்து இப்போ கோத்ரேஜ் போட்டுட்டு இப்போ டக்குன்னு வேறு ஆலயம் அந்த மாதிரி மாற்றினோம்னா பால் வந்து டக்குன்னு குறையும். அதனால் வந்து நீங்கள் வேறு ஃபீடு நல்லா குவாலிட்டியாக கொடுத்து பாருங்கள். அப்போவும் பால் அப்படியே இருக்குன்னா கண்டிப்பாக இது டாக்டர் தான் பார்க்கணும். ஆனால் ஃபீடு மாற்றினா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுமோன்னு தோணுது. நீங்கள் அது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறேன். அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறது இந்த வாட்டர் ப்ரெஷர் மிஷின் பற்றி கழுவுறது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலிங்க. இங்கே கோபியில் வந்து அன்பு பவனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் மில் ஸ்டோர்னு இருக்குது. அங்கே தான் வாங்கினோம். ரேட்டு வந்து 4200 சொன்னாங்க. அப்புறம் 3800 கொடுத்தாங்க. அவங்கக்கிட்டேயே போய் இந்த மாதிரி கவு ஷெட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு வேணும் மிஷின் வேணும்னு சொன்னால் அவங்க நிறைய வெரைட்டிஸில் காட்டுவாங்க. அதுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி எது பிடிச்சிருக்கோ அது வாங்கிக்கலாம். ஆனால் இது பெஸ்ட்டுங்க. இது சத்தியமாக கையெல்லாம் கிழிச்சு போடுங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸு. கார் க்ளீன் பண்ணுறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கோபியில் அங்கே போயிட்டு கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க. முன்னாடியே இருக்குது கடை சதீஷ் மில் ஸ்டோர்னு. ட்ரெண்ட்ஸுக்கு பக்கத்தில் இருக்குங்க. நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லிங்க் கொடுத்துருப்பேன். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்த்தோட டவுட்ஸுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணாமல் இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. நிறையா ஒர்க்கு அதுவும் இல்லாமல் மாமாங்கிறதுனால கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்குது. அதனால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்னால் கரெக்டாக. கண்டிப்பாக வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான கமெண்ட்ஸ் அர்ஜெண்ட்டாக இருக்கிறதுக்கெல்லாம் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த வீடியோ வந்து கன்றுக்குட்டி வளர்ப்பு பற்றி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க. கிடாரி கன்று வளர்ப்பு பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு. அடுத்த வீடியோ வந்து அதுதான் வருங்க. அது பாருங்கள். நான் அதை பற்றி நிறையா டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். நாங்கள் எப்படி வளர்த்துறோம் அப்படிங்கிறத பற்றி. நம்ம வந்து காளைக்கன்று வந்து கொடுத்துட்டோம். காளைக்கன்று வாங்கிட்டு போயிட்டாங்க. அது கோயிலுக்கு இது பண்ணது அதை கொடுத்துடணும்னு சொன்னதுனால கொடுத்தாச்சுங்க. அது வாங்கியாச்சு. ஏற்கனவே வந்து 4 கிடாரி கன்று இருக்குங்க. அதுக்கு இடம் கொஞ்சம் கட்டையாக தான் இருக்குது. இடமெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். கிடச்சிதுன்னா பக்காவாக செட்டு அதுக்கும் போட்டு இது பண்ணிடலாங்க. எப்படியோ தீனு வேலை பெரிய வேலைங்க. தீனு பிரச்சனையும் முடிச்சாச்சு. வைக்கப்புல்லும் வாங்கியாச்சு, தட்டு வாங்கியாச்சு. நீ ஒரு பிரச்சனை இல்லை. தட்டு நம்மளதே இருந்ததுனால நம்மளுக்கு நிறைய பணம் வந்து சேவ் தான். உங்களுக்கும் அந்த மாதிரி இடம் இருந்தால் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. பச்சைக்கு தான் நாங்கள் அதை வெட்டுக்கு போனால் பச்சை வாங்குவோம். இல்லாட்டி இங்கே தட்டு கூட ஒரு கத்து. ஆனால் இப்போ 50 ரூபா ஆயிடுச்சுங்க. மக்காச்சோள தட்டு பூட்டையோடு வந்து ஒரு கத்து 50 ரூபா பண்ணிட்டாங்க. ரேட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு. உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.